வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த ஜோலார்பேட்டை ரயில் சந்திப்பு அருகே எக்ஸ்பிரஸ் ரயிலின் 4 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகின. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், இந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதாவது இன்று அதிகாலை சுமார் 4 மணி அளவில் ஹைலேண்ட் விரைவு வண்டி நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூருக்கு இடையில் சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக சக்கரங்கள் 4 பெட்டின் சக்கரங்கள் கீழே இறங்கி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் முற்றிலுமாக மொத்தம் 5 பெட்டிகள் சக்கரம் இறங்கின. இதில் ஒரு பெட்டி முழுவதுமாக சாய்ந்த விபத்துக்குள்ளானது. இந்த ஒரு பெட்டியில் உள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட காயமடைந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த காயமடைந்தல் மீட்பதற்காக ஜோலார்பேட்டிலிருந்து மெடிக்கல் துறையை சார்ந்த 10 பேர் வந்துள்ளனர். மேலும் இவ்விபத்து குறித்து தொடர்ந்து மீட்பு பணி ஈடுபட்டு வருகின்றனர். மணிமாறன். குமரவேல், இது சரியா எந்த இடத்துல நடந்தது? இது சரியா அதாவது நாற்றம்பள்ளி எடுத்து சோமநாயக்கன்பட்டி டு பச்சூர், இதற்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்தை முதற்கட்டமாக இந்த பகுதியில் அருகில் உள்ள பொதுமக்கள் பார்த்து விபத்தில் சிக்கிய பயணிகள் மீட்டிருக்காங்க. மீட்கப்பட்ட பயணிகள் மாற்று ரயில்கள் இல்ல மாற்று வாகனங்கள் ஏற்படுத்தாத காரணத்தில் தாங்களாக முன் அருகில் இருக்கிற தேசிய அருகில் என்பதால் தேசிய நெடுஞ்சாலைக்கு சென்று தங்கள் ஊருக்கு திரும்பி வருகின்றனர். குமரவேல், 4 பெட்டிகள் தடம் புரண்டதா நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த குறிப்பிட்ட 4 பெட்டிகள்ல எத்தனை பயணிகள் பயணம் செஞ்சாங்க? இப்போ அந்த இடத்துல பராமரிப்பு பணிகள் முடிஞ்சிருச்சா? அது குறிப்பிட்ட 4 பெட்டிகளை பொறுத்தவரை சுமார் 400க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணிச்சிருக்காங்க. தடம் புரண்டது ஒரு பெட்டி தான் முழுவதுமாக. ஆனால் சுமார் 5க்கும் மேற்பட்ட பெட்டிகள் முழுவதுமாக சக்கரங்கள் கீழே இருந்தன. இதுல சுமார் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்து மீட்கப்பட்டுட்டார்கள். இதில் காயமடைந்தது பார்க்க போனால் சிறு காயங்களுடன் 10 பேர் மட்டுமே காயப்பட்டிருக்காங்க. இவர்களை மீட்பதற்காக ஜோலார்பேட்டையில் இருந்து மெடிக்கல் ஃபீல்டை சேர்ந்த 10 பேர் வந்துள்ளனர். மேலும் தடம் புரண்ட பெட்டிகளை மீட்பதற்காக ரிலீஃப் வண்டி என்று சொல்லக்கூடிய வண்டிகள் ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் இருந்து 2 வண்டிகள் இரு பக்கமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 3 தீயணைப்பு வாகனங்கள் பெட்டி ஈட்பதற்கான பணி ஈடுபடுறாங்க. மேலும் காவல்துறை மற்றும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்புல செந்தில்குமாரி சம்பவத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து இப்போது இந்த தடம் புரண்ட ரயில் காரணமாக மொத்தம் 2 ரயில்கள் அங்கங்க நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வண்டி ஜோலார்பேட்டை ஜங்ஷனிலும் பாகல்பூர் செல்லக்கூடிய ஒரு வண்டி வாணியம்படி பக்கத்துல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. மணிவரன். குமரவேல், இதனால உயிர் சேதம் எதுவும் ஏற்படல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதனால பொருட்சேதம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? தடம் போன்ற ரயில் காரணமாக இதுவரையும் பெரிய அளவில் பொருட்சேதம் எதுவும் ஏற்படல. அதாவது வெறும் சக்கரம் மட்டும் கீழே இறங்கி இது விபத்துக்குள்ளானதுனால பெரிய அளவில் பொருட்சேதம் எதுவும் ஏற்படலன்னு கூறப்படுகிறது. உயிர் சேதங்களும் எதுவும் ஏற்படல. இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஒரே ஒரு பெட்டி மட்டும் தான் கவுந்திருக்கு. இதுல பெரிய அளவில் எதுவும் சேதம் சொல்ல முடியாது. இது கிளியர் பண்றதுக்காக ரயில்வே துறை கூறப்படும்போது 2 ரிலீஃப் வண்டிகளை அவங்க உடனடியாக வர வச்சிருக்கோம். இப்போ தொடர்ந்து ரிலீஃப் பண்றதுல ஈடுபட்டிருக்கோம். இப்போது வரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. துண்டிக்கப்பட்ட மின்சாரம் சற்று நேரத்துக்கு முன்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் கொடுக்கப்பட்ட உடனே 2 ரிலீஃப் வாகனம் வரவழைச்சு மீட்டிருக்காங்க. கூடிய விரைவில் சுமார் மதியம் வரை ஆகும். இந்த மீட்பு பணிகள் மதியம் வரை ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு தண்டவாளத்திலிருந்து இன்னொரு தண்டவாளத்து ட்ரெயின் பெட்டிகள் அருகில் இருக்கிறதுனால இது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால மேலும் ஒரு சிக்கலான ஒரு இடத்துல இந்த ட்ரெயின் பெட்டி கவுந்து இருக்கிறதுனால இது மீட்பு தாமதம் ஏற்படலாம்னு கூறப்பட்டிருக்கு. குமரவேல், பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த அளவுக்கான மருத்துவ உதவிகள்லாம் செய்யப்பட்டு வந்திருக்கு? மற்ற பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க? பாதிக்கப்பட்ட பயணிகள் குறிப்பா பார்க்க போனா பெண்கள் மட்டும்தான் ஒரு அதிகபட்சம் பாதிக்கப்பட்டிருங்க. இதுல முழுவதுமாக ரயில்வே தரப்பில் சொல்லக்கூடிய 10 பேர் மட்டுமே சிறு காயங்களுடன் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் அவர்களுக்காக இங்க 10க்கும் மேற்பட்ட 108 வாகனங்கள் வர வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல ஜோலார்பேட்டில் மெடிக்கல் ஃபீல்டு சம்பவ இடத்திலே அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. மேலும் அருகில் இருக்கக்கூடிய சுகாதார மையத்துக்கும் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து இப்போ மாற்று பயணிகளுக்கு இப்போ இருக்கிற பயணிகள் மிகவும் அவதிப்பட்டுருவாங்க. ஏன்னா இந்த பெட்டியில ரயில் வண்டியில் பயணிக்கக்கூடிய எல்லாம் வெளி மாநிலத்தை சேர்ந்து அதிகமா இருக்காங்க. இதனால இவங்க முதற்கட்டம் மொழி பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது இல்லாம இவங்களுக்கு ரூட் தெரியாதனால, சரியான சாலை வசதி தெரியாதனால திண்டாடி வராங்க. இப்போதுவரை இவங்களுக்கு மாற்று ரயிலோ அல்லது மாற்று வாகனம் பேருந்தோ இல்ல மற்றபடி எந்த ஒரு வாகனமும் இதுவரை ஏற்படுத்தி தரவில்லை. அவர்களிடம் உள்ள பணத்தை வைத்து அவர்களாவே பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைக்கு சென்று தங்களது பகுதிக்கு திரும்பி வருகின்றனர். மேலும் தங்களுக்கு மாற்று ரயில் ஏற்படுத்தி தரலன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி வருகின்றனர். எக்ஸ்பிரஸ் ரயிலோட 4 பெட்டிகள் தடம் புரண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க குமரவேல். இந்த பாதிப்புகள் எப்ப சரி செய்யப்பட்டு அந்த வழியா போற ரயில்கள்லாம் எப்போ இயக்கப்படும்?
அது ஏற்கனவே சொன்னது போல 2 ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து 2 ரிலீஃப் வண்டி என்று சொல்லக்கூடிய இந்த 2 ரயில் வண்டிகள் வந்து இப்போ வந்து இருபுறமும் வந்து பெட்டிகளை, அதாவது வந்து சரிந்து கிடக்கும் பெட்டிகளை வந்து மீட்கும் பண்ணி ஈடுபட்டுள்ளாங்க. அதாவது வந்து சிக்கல் நிறைந்த பகுதி, ஏற்கனவே சொன்னது போல சிக்கல் நிறைந்த பகுதி என்பதில் வந்து பெட்டிகளை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இருபுறமும் அப்புறப்படுத்து வந்து என்ன சிக்கல் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக் பாத்தீங்கன்னா 2 புறம் வந்து பள்ளத்தாக்கான ஒரு பகுதி, ஏன்னா வந்து மேடான பகுதி தான் வந்து ட்ராக் போட்டிருப்பாங்க. அது இல்லாம அந்த ட்ரெயின் பெட்டி காந்ததுல இருந்து ஒரு 20 அடி தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் இருக்கு, சின்ன மேம்பாலம். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கடக்கக்கூடிய ஒரு மேம்பாலம் இருக்கு. சோ அதுலயும் வந்து சக்கரங்கள் கீழே இருக்கிறதுனால மேம்பாலத்துக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அதே சமயம் அருகில் இருக்கக்கூடிய ட்ராக், அதாவது வந்து ஒரு 5 அடியிலே வந்து பக்கத்தில் இருக்க ட்ராக் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்லயும் வந்து மற்றபடி இல்லாம அந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய ரயில்களும் பாதிக்காத வகையில் மீட் பண்ணி நடைபெறணும். அதே சமயம் கிரேன் யூஸ் பண்ணும்போது வந்து மேல வந்து கம்பி, அதாவது வந்து மின்சார கம்பி போறதுனால அந்த மின்சார கம்பியிலையும் வந்து நம்ம இடைவெளி ஏற்படுத்த வகையில் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு மீட் பண்ணி மேற்கொள்ள ஒரு சூழ்நிலை வந்து ரயில்வே காவல்துறை ஈடுபட்டுள்ளாங்க.